நிலையான வீடு. நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் இது நிலையானது, இது அழிவில்லாதது என்று எதையுமே கூற முடியாது. ஏனெனில் ஒரு பொருள் உருவாக்கப்படும் போதே அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுதான் என்று, அதாவது 6 மாதம் அல்லது 1 வருடம் அல்லது 5 வருடம் என்று நிர்ணயிக்கப்படுகின்றது. இது பொருட்களுக்கு மட்டுமல்லாமல் நாம் குடியிருக்கும் வீடானாலும் அல்லது எந்த கட்டுமான வேலையானாலும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின் ஒன்று பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும், இல்லையே இடித்து மீண்டும் கட்டப்படும். இப்படி இருக்க மனிதனை தேவன் உண்டாக்கும் போது மட்டும் அவன் எவ்வளவு காலம் வாழப்போகிறான் என்பதை முன்குறிக்கவில்லை. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டிருந்தார். ஒருவேளை மனிதன் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மரண நாள் என்ற ஒரு நாளை நாம் சந்தித்திருக்க வேண்டியிருந்திருக்காது. எனினும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆதாமின் நாட்களில் மனிதனின் ஆயுட்காலம் அதிகபட்சம் 969 வருடமாயிருந்தது. இதன் மூலம் உலகத்தில் நீண்ட ஆயுள் கொண்ட மனிதன் என்ற பெருமையை பெற்றார் மெத்துசலா. பாவம் பெருக பெருக மனிதனின் ஆயுட்காலத்தையும் தேவன் குறைத்து விட்டார். இது நோவாவின் நாட்களில் 120 வருஷமாகவும், மோசேவின் நாட்களில் 70 வருஷமும், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமும் ஆனது. இன்றைக்கோ 40 தாண்டுவதே பெரும் சவாலாய் மாறிவிட்டது. இப்படி எதுவுமே நிலையில்லாதிருக்கையில் வேதம் எதை நிலையான வீடு என்று கூறுகின்றது? உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக தாவீது என்ற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. தாவீது ஒரு காலத்தில் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தவர் என்றாலும் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அவருக்கு கொடுக்கும் போது அவர் வனாந்திரத்தில் இல்லை, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கேதுரு மரத்தால் கட்டப்பட்ட அரண்மனையில் குடியிருந்தார். அரண்மனையில் குடியிருப்பவருக்கு இன்னொரு வீடு எதற்கு? இது மாத்திரம் அல்ல, பிற்காலத்தில் இஸ்ரவேலை ஆள தேவன் தெரிந்து கொண்ட யெரொபெயாமுக்கு கர்த்தர் கூறுகையில், நீ என் கட்டளைகளை எல்லாம் காத்து நடந்தால் நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வாக்களித்தார். தாவீதுக்கு மேலும் ஒரு வீடு தேவைப்படாத பட்சத்தில் தேவன் அவனுக்காக கட்டின நிலையான வீடு எது? வேதத்தின் புதிய ஏற்பாட்டில் இதற்கான ரகசியம் அடங்கியிருப்பதை பார்க்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:1 வேதம் கூறுகிறது. இந்த வசனம் நமக்கு 2 காரியங்களை வலியுறுத்தி காட்டுகின்றது. ஒன்று, பூமியில் நாம் வாழும் வாழ்க்கை அழிவுக்குரியது அல்லது தற்காலிகமானது என்றும், பரலோகத்தில் நாம் வாழப்போகும் வாழ்க்கை நித்தியமானது என்றும் காட்டுகின்றது. இதன் மூலம் மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டு என்பதும், அது நாம் நித்தியமாய் வாழக்கூடிய இடம் என்பதும் தெளிவாகிறது. இதை குறித்து பவுல் தனது நிருபத்தில் எழுதும் போது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின் எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சபைகளை திடப்படுத்தினார். மரணம் என்பது முடிவு அல்ல, அது நித்திய வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதை அறிந்திருந்ததின் நிமித்தம் ஆதி சபை விசுவாசிகள் மரணத்தை தைரியமாய் எதிர்கொண்டனர். சிலர் இவ்வாறு கேட்பதுண்டு, மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டு என்பதை பார்த்துவிட்டு வந்தீர்களா என்றும், மோட்சம் நரகம் எல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் கட்டுக்கதை, ஜனங்களை பயமுறுத்துகிற வேலை என்று கூறியும் கேட்டதுண்டு. இதோ அவர்களுக்கான பதில்.
சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நடந்த ஆட்சி மாற்றத்தில் அங்கே தொடர்ந்து வாழ பயந்த ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையில் தங்களுடைய வீடு உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறும் கையோடு அண்டை நாட்டில் தஞ்சம் புகுந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டோம். எங்கே போகிறோம்? அங்கே யார் நம்மை வரவேற்பார்? நாம் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது என்ற எந்த கேள்விக்கும் பதில் தெரியாவிட்டாலும் வாழுவோம் என்ற நம்பிக்கையோடு அண்டை நாட்டில் தஞ்சம் அடைந்தனர். இப்படி இருக்க நாம் ஏன் பரலோகத்தை நம்பக்கூடாது? வேதத்தில் உள்ள பல புத்தகங்கள் நித்தியத்தை பற்றி பேசுகின்றது. ஏறக்குறைய 175 வசனங்கள் பரலோகத்தை பற்றி சொல்கிறது. ஏன் பரலோகத்தின் சொந்தக்காரரும் நம்மை மீட்பதற்காக கடவுள் என்ற ஸ்தானத்தை விட்டு மனிதனாக இறங்கி வந்தவருமான இயேசு கிறிஸ்து இதை குறித்து என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கூறியதோடு, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்குறுதியும் கொடுத்துள்ளார். பரலோகத்தை பற்றி பேசுவதால் மரணம் வந்துவிடுமோ என்று பயப்பட வேண்டாம். இதை பகிர்வதின் நோக்கம், நாம் இந்த உலகத்தின் பயணத்தை முடிக்கும் போது நான் போய் இளைப்பாற எனக்கு ஒரு இடம் உண்டு என்ற நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் தாவீதுக்கு தந்தருளினார். கடைசியாக பரலோகம் எப்படி இருக்கும் என்று தெளிவாக விவரிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் தனது கடைசி வசனத்தில், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்ற நிபந்தனையும் கூறியுள்ளது. ஆகையால் சகோதரனே சகோதரியே, பரலோகம் என்ற ஒன்று உண்டா, அது எப்படி இருக்கும் என்று ஆராய்வதை விட்டுவிட்டு எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை வேதத்தின் மூலம் அறிந்து அவ்வாறு வாழுங்கள். அப்போது இந்த சரீரமாகிய வாடகை வீட்டை விட்டு வெளியேறும் போது தேவனால் நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டுள்ள நித்தியமான சொந்த வீட்டிற்கு போகிறோம் என்ற நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் கண்களை மூட முடியும். ஆம், எனக்கு ஒரு நம்பிக்கையுண்டு. நிலையற்ற இந்த வாழ்வில் என் கண்களை மூடி நித்தியத்தில் என் கண்களை திறக்கும் போது தாயினும் மேலாக என்னை நேசித்து தகப்பனை போல் என்னை தாங்கி ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாயிருந்து வியாதியில் பரிகாரியாக, குழப்பத்தில் நல் ஆலோசகராக, துக்கத்தால் நான் சாயும் போது தன் தோளை கொடுக்கும் நல் தோழனாக என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி மறுமையில் என்னை வரவேற்க காத்திருக்கிற என் ஆத்தும நேசருமாகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டு களி கூறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். Stable house. All the things in the earth we live in are mortal. We can't say anything is immortal because the lifespan of a thing is determined as 6 months or 1 year or 5 years while it was made. This is not only for the things we use, but also for the house we live in or any other construction work. After some years, it must be repaired or rebuilt by demolishing it. When God created human, He did not determine his lifespan, but commended of the tree of knowledge of good and evil. Thou shalt not eat of it, for in the day that thou eatest thereof, thou shalt surely die. Maybe there will be no need to face the day of death if man obeyed his words. However, the Bible says, for wages of sin is death. In the days of Adam, the lifespan of a man becomes 969 years. By this, Methuselah got a name, the only man with longevity.
But when sin swelled and swelled, the lifespan of humans became lesser by God. It became 120 years in the days of Noah and 70 years in the days of Moses, by strength 80 years. But now it seems difficult to cross 40 years. If everything is mortal, then what says the Bible as immortal or standard house? Moreover, I will subdue all thine enemies. Furthermore, I tell thee that the Lord will build thee a house, says the Lord through the prophet Nathan to a man named David. Many years before this man, David wandered in wilderness. But when the Lord spoke these words, he is not in wilderness. He lives in a castle built out of cedar trees as the king of whole Israel. Is there any need of a house for a man who is living in a castle? Not only this, while the Lord spoke to Jeroboam, who had been chosen as the ruler of Israel after some generations, and told him, if you keep my statutes and commandments and walk in my ways, I will be thee and build a sure house, as I built for David. The New Testament in the Bible answers the secret behind this verse. For we know that if the tent, that is our earthly home, destroyed, we have building from God, a house made with hands eternal in heavens. This verse emphasizes two things for us. One, the life we are living in this world is temporary and mortal, but the life we are going to live in heaven is permanent. By this, it becomes clear that we have life after death and it is eternal. While Paul wrote in his letter about this, he says, for if we believe that Jesus died and rose again, even so them also which sleep in Jesus will God bring with him. For this we say unto you by the word of the Lord, that we which are alive and remain unto the coming of the Lord shall not prevent them which are asleep. Wherefore comfort one another with these words, and comfort the church. So that's why first church believers face death with courage. That is not the end. It's only the starting of the eternal life. Somebody may ask, did you see that there's a life after death? And even they say there is no heaven and hell. It's just a story, says to frighten people. Here is the answer for such people. Few months before, in a particular country, the ruling authority changed. Many people of that country fled to their neighboring countries in order to take shelter because of the fear. They left their houses and their things in the country and fled from it without knowing the answer. Where are we going? How will that place be? And who will welcome us? But by faith we will live. They took refuge in the neighboring countries. Then why can't we believe heaven? While many books in the Bible talks about the eternal life, and there are nearly 175 verses that tells us about heaven. Moreover, Jesus Christ, who is the owner of the heaven, and the Lord who sacrificed his position and came down for us as a human to this world, says, in my Father's house are many mansions. I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. Don't think death will come when we talk about heaven. We are talking about heaven in order to create faith and to live in peace, that we have a stable house to go and take rest once the life in this world gets over. The Lord has given faith to David. Lastly, the book of Revelation, chapter 21, which describes about heaven, clearly says in this last verse, but nothing unclean will ever enter it, nor anyone who does what is detestable or false,
but only those who are written in the Lamb's book of life. So, dear brothers and sisters, stop asking, is there heaven? How it looks like? Just believe and prepare yourself to enter into it by reading the Bible and living like it says. Then only we can close our eyes in peace and faith that I am leaving my rented house and going to my permanent and stable house which is built for me by my Lord. Yes, we have a great hope that when we close our eyes in this temporary world, in next second we will open our eyes in the eternal heaven. We would see the Lord Jesus Christ face to face and rejoice, who loved us more than a mother, carried us like a father, held like a refuge in times of trouble, as a healer in sickness, a good counselor in confusion, and a shouldering friend in times of distress, awaiting like a lover in heaven to welcome us. Do you have that hope? Think and act. May God be with you and bless you. Amen.